இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்கி, இன்னும் நீ ரெடி ஆகலையா? 5 minutes சொன்னு முடிஞ்சது. சீக்கிரம் ரெடி பண்ணுங்கம்மா, நாங்க ஸ்கூலுக்கு போகணும். 10 minutesல உங்க ரெண்டு பேரையும் ஸ்கூல்ல டிராப் பண்றேன், சரியா? நீங்க ஒன்னும் வந்து எங்களை டிராப் பண்ண வேணாமா? நான் வராம எப்படி நீங்க ஸ்கூலுக்கு போவீங்க? உங்க அப்பா ஆபீஸ்க்கு போகணும். நீங்க கூட ஆபீஸ்க்கு போகணும்லம்மா. இன்னையில இருந்து நம்ம கம்பெனிக்கு நீங்க தான் சேர்மன்னு பாட்டி சொன்னாங்க. நீங்களும் அப்பாவும் சேர்ந்து ஆபீஸ்க்கு போங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்ட் இருக்கான். உங்க ஃப்ரெண்டா? யார் லக்கி? ரொம்ப பெரியவருமா, உங்ககிட்ட சொல்லக்கூடாது. எனக்கு தெரியாம யாருடா அந்த ஃப்ரெண்டு? எங்க ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே தெரியும். அவங்க பேர் என்ன? அவருக்கு நிறைய பேர் இருக்கு. ஆனா ஒரு ஆளுக்கு ஒரு பேரு தானே இருக்கும். அவரு மனுஷன் இல்ல. அப்புறம் கடவுளா? கடவுள்னே நினைச்சுக்கோங்க. அப்படின்னா கடவுள் தான் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்களா? ஆமா, நாங்க கடவுளோட ஃப்ரெண்ட்ஸ். கேட்க நல்லா இருக்கு. சரி வாங்க போலாம். மறுபடியும் நீங்க எங்க வரீங்க? நாங்க போறோம், நீங்க அப்பா கூட ஆபீஸ்க்கு போங்க. வா லக்கி. ஏய், ஜாக்கிரதை. நான் இங்க இருக்கேன் பசங்களா. நாங்க உங்களை கூப்பிடவே இல்லையே. நீங்க என்னதானே எதிர்பார்த்துட்டு வந்தீங்க? நாங்க உங்களை தான் எதிர்பார்க்கிறோம்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்க மனசு எனக்கு புரியாதா என்ன? ஒவ்வொரு முறையும் நீங்க என்ன கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. மனசுல நினைச்சாலே போதும், நான் வந்துருவேன். என்னாச்சு பசங்களா? எதுக்காக இந்த கண்ணீர்? உங்களால எங்க அம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இன்னைக்கு ஆபீஸ்க்கு போறாங்க. எல்லாமே உங்களால தான். உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க சுவாமி? உங்களை பார்க்கும்போது அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற என் சுவாமியோடைய பசங்க லவனும் குசனும் தான் ஞாபகத்துக்கு வராங்க. அவங்களும் உங்கள மாதிரி தான் அப்பா அம்மாவை ஒண்ணு சேர்க்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும், வாங்க போலாம்.